ප්‍රශංසා වේවා. උන්වහන්සේ බලවත්. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் வல்லவராயிருக்கின்றார். උන්වහන්සේ මේ අවස්ථාව දුන නිසා උන්වහන්සේට අනේක වාරයක් ස්තුති කරනවා. ඒ වගේම පාලකතුමාට ස්තුති කරනවා. இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்ததான தேவனுக்கும் நன்றி, பிரதான போதகருக்கும் நன்றி செலுத்துகிறேன். මගේ සහෝදරයා සහෝදරී, என்னுடைய சகோதரனே சகோதரியே, ඒ සැබෑව නුඹලා නිදහස් කරන්නේය. சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். සැබෑව නුඹලා නිදහස් කරන්නේය. சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். යේසුස් වහන්සේ කියනවා සැබෑව සත්‍යතාවය නුඹලා නිදහස් කරනවා කියලා. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ඒ සත්‍යතාවය නුඹලා දැනගන්නවා ඇත. அந்த சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள். සැබෑව නුඹලා දැනගන්නවා ඇත. சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள். ඒ සත්‍යතාවය නුඹලා නිදහස් කරනවා. அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். මගේ සහෝදරයා සහෝදරී, என்னுடைய சகோதரனே சகோதரியே, මේ සඳේ කාලේ இந்த மாலை நேரத்திலும் අපි ඒ සත්‍යතාවයට ඇතුල් වෙමු. அந்த சத்தியத்துக்கு நாங்கள் உட்செல்லுவோம். හලෙලූයා, ஹalleluya, හලෙලූයා. ஹalleluya. මේ ස්ථානයේ இந்த இடத்திலே මගේ සහෝදරයා සහෝදරී, என்னுடைய சகோதரனே சகோதரியே, අපි ඇහුවා සාක්ෂි දෙකක්. நாங்கள் 2 சாட்சிகளை கேட்டோம். අපි සාක්ෂි දෙකක් ඇහුවා. நாங்கள் 2 சாட்சிகளை செவி கொடுத்தோம். මේ සාක්ෂි බලවත්. இந்த சாட்சிகள் வல்லமையுள்ளதா இருக்கின்றது. මේ සාක්ෂි බලවත්. இந்த சாட்சிகள் வல்லமையுள்ளதா இருக்கின்றது. ඒ උන්වහන්සේගේ නාමය ඉහළින් පැමිණි නාමයක්. இயேசுவின் நாமம் அது உன்னதத்திலிருந்து வந்த நாமமாய் இருக்கிறது. ඒ නාමය නැත්තම් ඒ සත්‍යතාවය මේ පොළවෙන් ආවේ නෑ. இந்த நாமமானது, இந்த சத்தியமானது இந்த பூமியில் உண்டாகவில்லை. මගේ සහෝදරයා සහෝදරී, என்னுடைய சகோதரனே சகோதரியே, අපි තේරුම් ගනිමු. நாங்கள் விளங்கிக் கொள்ளுவோம். ඒ මහා සත්‍යතාව ඉහළින් පැමිණියා. அந்த சத்தியம் உன்னதத்திலிருந்து வந்தது. මහත් ප්‍රීතියක් පැමිණුණා. மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருந்தது. හලෙලූයා, ஹalleluya, හලෙලූයා. ஹalleluya. බොහෝ ඉගැන්වීම්, බොහෝ දේවල්, බොහෝ සබලත්වයට මාර්ග අපේ මේ පොළොව තුල තිබෙනවා. அநேக படிப்பினைகள், அநேக காரியங்கள் ஆசீர்வதிக்கப்பட செழிக்கப்பட இந்த பூமியிலே அநேக முறைமைகளும் படிப்பினைகளும் இருக்கிறது. මගේ සහෝදරයා සහෝදරී, නමුත් මේ පාරංචිය, මේ මහා ආරංචිය පැමිණියේ ඉහළින්. ஆனால் இந்த நற்செய்தியோ வந்தது உன்னதத்திலிருந்து. මේ සුභාරංචිය පැමිණියේ ඉහළින්. இந்த நற்செய்தி வந்தது உன்னதத்திலிருந்து. මේක පොළොවට ආවා එක දවසක. இந்த நற்செய்தி ஒரு நாள் பூமிக்கு வந்தது. මේ විශ්වයට පැමිණියා මේ ආරංචිය. இந்த நற்செய்தி இந்த பூமிக்கு வந்தது. ලූක් 2:10 සඳහන් කරනවා. லூக்கா 2வது அதிகாரம் 10வது வசனத்திலே சொல்லப்படுகிறது. ඒ ස්ථානයේ කියනවා දේව දූතයෝ කතා කළා. அந்த இடத்திலே தேவ தூதர்கள் தோன்றினார்கள். රේ කාලේ කතා කරා. அந்த நாட்களிலே பேசினார்கள், உரைத்தார்கள். දේව දූතයන් ඉහළින් පැමිණිලා කතා කරා. தேவ தூதர்கள் அங்கே உன்னதத்திலிருந்து, வானத்திலிருந்து தோன்றினார்கள். කාටද කතා කරේ? இவர்கள் யாரோடு பேசினார்கள்? රෑ 30 දෙ බැටළුව 100,000 ගණන් බලාගෙන ඉන්න, බැටළු රැළවල් බලාගෙන ඉන්න එනේරුන්ට උන්වහන්සේ කතා කරා. இரவு நேரங்களிலே தங்கள் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்ததான, பராமரித்து கொண்டிருந்ததான மேய்ப்பர்களுக்கு அவர்கள் பேசினார்கள். මේ තන පිට්ටනිය, මේ පිට්ටනියට පැමිණියා දේවදූතයෝ ඇවිල්ලා කතා කරා යේසුස් වහන්සේගේ ඒ මහත් ප්‍රීති උපදන ආරංචිය. இந்த புத்தரையிலே அமர்ந்து கொண்டிருந்ததான மேய்ப்பர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை அந்த தேவ தூதர்கள் கூறினார்கள். දේවදූත කිව්වා බය වෙන්න එපා. அவர்கள் சொன்னார்கள், பயப்படாதிருங்கள், බය වෙන්න එපා. பயப்படாதிருங்கள். මේ සහෝදරියන් දෙන්න, இந்த 2 சகோதரிகளும், මේ සාක්ෂි කියපු සහෝදරියන් දෙන්න சாட்சிகளை சொன்ன 2 சகோதரிகளும் බයෙන් සැකෙන් ජීවත් වුණා. அவர்கள் பயத்தோடும் சந்தேகத்தோடும் துக்கத்தோடும் வாழ்ந்தார்கள். ඒ ප්‍රීති උපදන මහත් ආරංචිය ඉහළින් පැමිණුණා. அந்த மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கத்தக்கதான நற்செய்தி உன்னதத்திலிருந்து இறங்கி வந்தது. මගේ සහෝදර සහෝදරි, අපි තේරුම් ගනිමු මේ ආරංචිය බලවත්, මේ ආරංචිය විස්මිත දේ කරනවා. இந்த செய்தியானது மிகவும் வல்லமை பொருந்தியதா இருக்கிறது. ඇයි ඒ ඉහළින් ආපු නිසා? ஏனென்றால் அது உன்னதத்திலிருந்து வந்தது. මේක පොළවේ තිබ්බ දෙයක් නෙමෙයි. இது பூமியிலிருந்து உண்டான ஒரு காரியம் அல்ல. හලෙලූයා, ஹalleluya, හලෙලූයා, ஹalleluya. සුභාරංචිය යේසුස් වහන්සේ. இந்த நற்செய்தி என்ன? இயேசு கிறிஸ்து. සුභාරංචිය යේසුස් වහන්සේ. நற்செய்தி என்ன? இயேசு கிறிஸ்து. අපි ඕන තරම් ආරංචි අහනවා. நாங்கள் அநேக செய்திகளை கேட்கிறோம். අපි ඒවට දක්ෂයි.
நாங்கள் அவற்றை நாங்கள் சொல்லவும் திறமை உள்ளவர்கள். නමුත් අපි අහන්න ඕන ආරංචිය තමයි සුභාරංචිය. நாங்கள் கேட்க வேண்டிய ஒரே செய்தி தான் நற்செய்தி. පළමු කොටම මේ පොළවට ඒ ආරංචිය, ඒ ප්‍රීති උපදන ආරංචිය මේ සහෝදරයන් දෙන්න මහත් ප්‍රීතියකට පැමිණිච්ච මේ ප්‍රීති උපදන ආරංචිය ඉහළින් පැමිණියා එඬේරුන් වෙතට. இந்த மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குறதான இந்த நற்செய்தி முதலாவதாக மேய்ப்பர்களுக்கு உன்னதத்திலிருந்து வந்தது. இந்த சகோதரருடைய வாழ்க்கையிலும் அந்த செய்தி மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கியது. මේ වටිනා ආරංචිය අහලා අපි සෑම කෙනෙක් අද දවසේදී උන්වහන්සේගේ පාමුල සිටිනවා. இந்த நற்செய்தியை கேட்ட நாங்கள் யாவரும் இன்று அவருடைய பாதத்தில் இருக்கின்றோம். අපි හැම කෙනෙක් සඵලත්වයේ සොයනවා ජීවිතේ. எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலையை, ஒரு சமாதானத்தை நாங்கள் யாவரும் தேடிக்கொண்டிருக்கின்றோம். අපි අන්ධකාරයට කැමති නෑ. நாங்கள் அந்தகாரத்திற்கு விருப்பமில்லை. මනුෂ්‍ය විදියට අපි සොයනවා කෝ සඵලත්වය, කෝ ජයග්‍රහණය, කෝ අපගේ ජීවිතේ යහපත. நாங்கள் மனுஷர்களாக தேடிக்கொண்டிருக்கிறோம். எங்கே என்னுடைய வாழ்க்கைக்கு நன்மை, ஆசீர்வாதம், வெற்றி எங்கே இருக்கிறது என்று தேடிக்கொண்டிருக்கின்றோம். එදා සුභාරංචිය මේ පොළවට මේ විශ්වයට පැමිණිච්ච වෙලාවේ දේව දූතයෝ කිව්වා බය වෙන්න එපා. ප්‍රීති උපදන යාපත් ආරංචි පැමිණෙන්න යනවා කියලා. அன்று தேவ தூதர்கள் சொன்னார்கள், பயப்படாதிருங்கள், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கத்தக்க நற்செய்தி உண்டாயிருக்கிறது என்று. හලෙලූයා. ஹalleluya ஹalleluya. අපි සඵලත්වය කොහෙන්ද පැමිණෙන්නේ කියලා අපි දැනගමු. இந்த செழிப்பு, இந்த ஆசீர்வாதம் எங்கே இருந்து வருகிறது என்று நாங்கள் அறிந்து கொள்வோம். අපි සඵලත්වය සොයා යන මනුෂ්‍යයන්. நாங்கள் செழிப்பை, ஆசீர்வாதத்தை தேடி செல்கிற ஜனங்களாய் இருக்கின்றோம். අපි යහපත බලාපොරොත්තු වෙන මනුෂ්‍යයන්. நாங்கள் நன்மைகளை எதிர்பார்க்கிற ஜனங்களாய் இருக்கின்றோம். මේ සැන්දෑවේ අපි පැමිණිලා සිටිනවා ඒ බලාපොරොත්තු ඉෂ්ට කරගන්නට. இந்த மாலை வேளையிலும் நாங்கள் வந்திருக்கின்றோம் அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றிக் கொள்ள. මගේ සහෝදරී ඒ සඵලත්වයට අපි ඇතුල් වෙමු. அந்த செழிப்புக்கு, அந்த ஆசீர்வாதத்திற்கு நாங்களும் கடந்து செல்லுவோம். හලෙලූයා. ஹalleluya හලෙලූයා. ஹalleluya. ගහක් හදලා අපි බලාපොරොත්තු වෙනවා ඒකේ ඵල, ඒකේ සෙවණ, ඒ වගේ මේ ගහේ ඉහළට යාම, විශාල වීම, ලස්සන අපි ඔක්කොම බලාපොරොත්තු වෙනවා. ஒரு மரத்தை நட்டினால் நாங்கள் எதிர்பார்ப்போம் அந்த மரம் அழகாக வளர வேண்டும், செழிப்படைய வேண்டும், அதிலிருந்து கனிகளை, நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் விரும்புவோம். හලෙලූයා. ஹalleluya. මේ සමස්යාමේ ඔබ උන්වහන්සේට කියන්න ස්වාමිනී සඵලත්වය, යහපත, ප්‍රීති උපදන ආරංචිය මට ඕන. நீங்களும் சொல்லுங்கள், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் நன்மை, சந்தோஷம், மகிழ்ச்சியை உண்டாக்கத்தக்கதான அந்த நற்செய்தி, அந்த மிகுந்த சமாதானத்தின் காரியங்கள் என் வாழ்க்கையிலும் வேண்டும் என்று சொல்லுங்கள். හලෙලූයා. ஹalleluya. දේව වචනේ සඳහන් කරනවා ගීතාවලිය පොතේ 1 2 3 කියන පදවල සඳහන් කරනවා මේ ජයග්‍රහණය, මේ සඵලත්වය, මේ යහපත කොහෙන්ද පැමිණෙන්නේ කියලා. சங்கீதம் 1வது அதிகாரத்திலே 1வது 2வது 3வது வசனங்கள், இந்த சமாதானம், இந்த சந்தோஷம், இந்த செழிப்பு எங்கே இருந்து வருகின்றது என்று வேதம் சொல்லுகிறது. මේ ස්ථානේ කියනවා ස්වාමීන් වහන්සේගේ විවස්ථාවේ ප්‍රීතිවන්නා වූ උන්වහන්සේගේ විවස්ථාව රැඳවල් මෙනෙහි කරන මනුෂ්‍යයා ආශිර්වාද ලද්දෙක්ය. சங்கீதம் 1 2வது வசனம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ඕ දියැලවල් ළඟ හිඳවූ නියම කාලයට ඵල දෙන නොමැලවෙන කොළ ඇති ගසක් හා සමාන වන්නේය. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிரா இருக்கிற மரத்தை போலிருப்பான். ඔහු කරන සියල්ල සඵල වෙයි. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். හලෙලූයා. ஹalleluya හලෙලූයා. ஹalleluya. ඒ සඵලත්වය පැමිණෙන්නේ උන්වහන්සේ තුලින්. அந்த செழிப்பு, ஆசீர்வாதம் வருவது தேவனிடத்திலிருந்து. සැබෑව නුඹලා නිදහස් කරන්නේය. சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். මේ අනපනත් මේ උන්වහන්සේට ලං වුණාම, උන්වහන්සේගේ දේ දැනගත්තාම, උන්වහන්සේට අපේ කාරණා කීවම අන්න පැමිණෙන්න යනවා ඉහළින් සඵලත්වය, ජයග්‍රහණය, ආශිර්වාදය. நாங்கள் அந்த சர்வ வல்லமையிலான தேவனை அறிகின்ற போது, அவரை விசுவாசிக்கின்ற போது அவரிடத்திலிருந்து எங்களுக்கு செழிப்பும் ஆசீர்வாதமும் வருகிறதா இருக்கின்றது. අර මඩගල්ලෙන් ආපු සහෝදරිය කිව්වා மடகள பிரதேசத்தில் வந்த சகோதரி சொன்னார், මම ඒක කරනවා. நான் அதை செய்கிறேன், මම යේසුස් වහන්සේ කියන දේ කරනවා. நான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை செய்கிறேன். නුඹලා සැබෑව දැනගන්නවා ඇත. සැබෑව නුඹලා නිදහස් කරන්නේය. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ඔවුන් නිදහස් වුණා.
அவர்கள் விடுதலையானார்கள். මගේ සහෝදරය සහෝදරි අපි ඇතුල් වෙමු උන්වහන්සේගේ ඒ වචනයට ඒ කාරණාවලට උන්වහන්සේගේ ඒ නියමයන් වලට. நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுப்போம். தேவனுடைய வார்த்தைகளுக்கு, கட்டளைகளுக்கு, நியமங்களுக்கு எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். හලෙලූයා. ஹalleluya. මම මේ වෙලාවේදී පොඩි කතාවක් ඔබට කියන්නම්. ஒரு சிறிய கதையை உங்களுக்கு சொல்லுகிறேன். එක රාජාවලිය පොතේ කතාවක් තිබෙනවා. ஒன்று ராஜாக்கள் புத்தகத்திலே ஒரு சம்பவம் சொல்லப்படுகிறது. ඒක පස්සේ කියන්නම් මම දැන් කියන්නම් අලුත් ගිවිසුමේ කතාවක්. இன்னும் ஒரு காரியத்தை, ஒரு காரியத்தை, புதிய ஏற்பாட்டில் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். හලෙලූයා. ஹalleluya. අපි මාක් 5 දකිනවා. நாங்கள் மாற்கு 5வது அதிகாரத்திலே காண்கிறோம். ඒ ස්ථානයේ කියනවා 5:33ට එනකොට 5வது அதிகாரம் 33வது வசனத்துக்கு நாங்கள் வரும்போது මාක් 5 එතන මං කියවන්නම්. එතන මාක් 5:1 ඉඳන් 33 නෙමෙයි 1 ඉඳන් එතන සඳහන් කරනවා මේ ජේසුස් වහන්සේ එක ස්ථානයකට පැමිණියා. அதாவது மாற்கு 5வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து இயேசு கிறிஸ்து ஒரு இடத்திற்கு வருகின்றார். උන්වහන්සේ දැන් මෙතන 5 කියනවා මාක් 5 කියනවා උන්වහන්සේ මුහුදෙන් එතර ගෙරසේනයන්ගේ රටට ආවා. එතන ඊළඟට කියනවා උන්වහන්සේ ඔරුවෙන් බැහැලා උන්වහන්සේ දැන් පැමිණෙනකොට அதாவது இயேசு கிறிஸ்து பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதரேனருடைய நாட்டில் வந்தார்கள். இயேசு படவிலிருந்து இறங்கின உடனே එතන උන්වහන්සේට දකින්න තිබෙ දේ මේක තමයි. මොනවාද? මිනිස්සෙක් හිටියා. அந்த இடத்தில் இயேசு ஒரு காரியத்தை காண்கின்றார். அங்கே ஒரு மனுஷன் இருக்கின்றான். අශුද්ධාත්මයක් ආවේශ වෙච්ච ஒரு அசுத்த ஆவி பிடித்துள்ள ஒரு மனுஷனை காண்கின்றார். ඒ මිනිස්සයා මේ වගේ அந்த மனிதன் இப்படிப்பட்டவனாய் இருந்தான். කොහේද හිටියේ? සොහොන් ගෙදර. அவன் எங்கே இருந்தான்? பிரேத கல்லறைகளிலே இருந்தான். සොහොන් ගෙයින් පිටත් වෙලා ආපු මිනිස්සෙක් උන්වහන්සේගේ උන්වහන්සේ ඉදිරියේ උන්වහන්සේට හම්බ වුණා. இயேசு கிறிஸ்துக்கு எதிராக பிரேத கல்லறைகளிலிருந்து வந்ததான ஒரு மனுஷனை அவர் கண்டார். එයා වාසය කරන්නේ සොහොන් ගෙවල් වල කියලා මෙතන සඳහන් කරනවා. இந்த மனுஷன் அசுத்த ஆவி உள்ளவனாய் இருந்து பிரேத கல்லறைகளிலே வாழ்ந்து வந்தான். සොහොන් ගෙවල් වල වාසය කරන්නේ නමුත් මිනිස්සෙක් අපි වගේ මිනිස්සෙක්. எங்களை போன்ற மனுஷன் தான். ஆனாலும் அவன் வாழ்ந்து வந்தது பிரேத கல்லறைகளிலே. දම්වැල් වලින් බැඳත් වැඩක් නැහැ කියලා සඳහන් කරනවා බයිබලයේ. சங்கிலிகளில் கட்டினாலும் அவனை கட்ட முடியாதிருந்தது என்று சொல்லப்படுகிறது. බොහෝ වර යාව දම්වැල් වලින් බැඳලා තියෙනවා මේ එයාගේ කට්ටිය. அவனை அவனுடையதான உறவினர்கள் அநேக சங்கிலிகளினாலே கட்டியிருந்தார்கள். මේ මිනිස්සයා කඩාගෙන යනවා කියලා සඳහන් කරනවා. මේ දම්වැල් කඩාගෙන යනවා. ඒ වගේම එයාව দমনය කරන්නට, එයාව පාලනය කරන්නට காட்டத் බෑ කියලා මෙතන සඳහන් කරනවා. ஆனாலும் இந்த மனிதன் என்ன செய்வான்? அந்த சங்கிலிகள் எல்லாம் முறித்துக்கொண்டு தகர்த்துக்கொண்டு அவன் அப்படியாக அந்த சங்கிலிகளை அறுத்துக்கொண்டு ஓடி விடுவான். யாராலும் அவனை கட்டுப்படுத்த முடியாதிருந்தது. මගේ සහෝදරය සහෝදරි என்னுடைய சகோதரனே சகோதரியே, මේ මිනිස්සයා අපි වගේ මිනිස්සෙක් උනාට මෙතන සඳහන් කරනවා ඒ මිනිස්සයා රෑ දාවල් මොර ගහනවා. எங்களை போன்ற மனுஷனாக இருந்தாலும் இரவு பகல் அவன் கூக்குரலிட்டுக் கொண்டு சத்தமிட்டு கொண்டிருப்பான். වෙනත් බලවේගයක් මේ මිනිස්සයාව පාලනය කරනවා. வேறொரு அசுத்த ஆவி இவனை ஆளுகை செய்கிறதா இருந்தது. ඒ විතරක් නෙමේ එයාවම ගල් වලින් කපා ගන්නවා. அது மாத்திரமல்ல, கல்லுகளினாலே தன்னை தானே அவன் காயப்படுத்திக் கொண்டிருந்தான். සෝන් ගෙවල් වල කඳු මුදුන් වල ඔහු වාසය කරනවා. அவன் பிரேத கல்லறைகளிலும் மலைகளிலும் அங்கே வாழ்ந்து வந்தவனாய் இருக்கின்றான். අවුල් වෙච්ච මිනිස්සෙක්. ஒரு கலங்கி போனதான ஒரு மனிதனாயிருந்தான். මේ මිනිස්සෙක් උනාට ඒ මිනිස්සගේ මුකුත් ගන්න දෙයක් නැහැ. ஒரு மனிதனாய் இருந்ததற்கு அவனுடைய வாழ்க்கையில் எதுவுமே பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கையாய் இருந்தது. මුකුත් නැහැ. ඒ මිනිස්සයා අවුල් සම්පූර්ණයෙන්ම කිසිම දෙයක් ඒ මිනිස්සයාගේ ජීවිතේ නැහැ දකින්න. அவனுடைய வாழ்க்கையில் எதுவுமே இல்லை. முழுவதுமாக ஒரு குழப்பம் அடைந்ததான ஒரு மனிதனாக அவன் வாழ்ந்து வந்தான். හලෙලූයා. ஹalleluya. උන්වහන්සේ කිව්වා නුඹලාට බය වෙන්න එපා. මහත් ප්‍රීති බුදන ආරංචියක් නුඹලාට මේ පොළවට මම ගෙනෙන්න යනවා කියලා. அங்கே தேவ தூதர்கள் சொன்னார்கள், பயப்படாதிருங்கள், உங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குறதான நற்செய்தியை நாங்கள் உரைக்க வந்தோம் என்று. ආමේන්. ஆமென். හලෙලූයා. ஹalleluya. උන්වහන්සේ මෙතන සඳහන් කරනවා අපි බැලුවොත් එහෙම මේ දේව වචනේ සඳහන් කරනවා 15ට එනකොට 5:15ට මාක් පොතේ 5:15ට එනකොට மாற்கு 5வது அதிகாரம் 15வது வசனத்துக்கு வரும்போது சொல்லப்படுகிறது,
මේ මනුෂ්‍යයා උන්වහන්සේ මේ යක්ෂාත්මය යක්ෂ ගොඩාක් බැඳිලා හිටපු මේ ආවේශලා හිටපු මනුෂ්‍යව යේසුස් වහන්සේ සුව කරා නිදහස් කරා. அநேக பிசாசுகளினாலே ஆளுகை செய்யப்பட்டு கொண்டிருந்ததான இந்த மனிதனை இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கி சுகமாக்கினார். එක යක්ෂාත්මයක් විතරක් නෙමෙයි යක්ෂාත්ම ගොඩක් මේ මනුෂ්‍යත් එක්ක බැඳිලා හිටියා. ஒரு பிசாசின் கட்டு அல்ல, அநேக பிசாசுகள் பிடித்தவனாக இந்த மனிதன் இருந்தான். හලෙලූයා. ஹalleluya. මේ මනුෂ්‍යයා මේ යක්ෂාත්ම යේසුස් වහන්සේ දුරු කළා. இந்த மனிதனை பிடித்திருந்ததான அசுத்த ஆவியை இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கி விரட்டினார். මනුෂ්‍ය බය වුණා. மனிதர்கள் பயந்து போனார்கள். දැන් මේ මනුෂ්‍යයා වස්ත්‍ර ඇඳලා ඇඳුම් ඇඳලා இந்த மனிதன் இப்பொழுது உடைகளை உடுத்திக் கொண்டிருக்கின்றான். සිහිය ඇතිව சுய புத்தியோடு இருக்கின்றான். වාඩි වෙලා ඉන්නවා. இப்பொழுது அவன் அமர்ந்திருக்கின்றான். මනුෂ්‍ය බය වුණා. மனிதர்கள் பயந்து போனார்கள். උන්වහන්සේ කිව්වා බය නොවෙන්න එපා. බය නොවෙන්න. அவர் சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள். මහත් ප්‍රීති උපදන ආරංචියක් තියෙනවා මේ පොළවේ. இந்த பூமியிலே மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கத்தக்கதான செய்தி இருக்கிறது. ඇයි අපි ඒ ආරංචියෙන් ඈත් වෙලා ගමන් කරන්නේ? ஏன் அந்த நற்செய்தியிலிருந்து விலகினவர்களாக நாங்கள் பயணிக்க வேண்டும்? හලෙලූයා. ஹalleluya. හලෙලූයා. ஹalleluya. මගේ සහෝදරයා සහෝදරි ඒ මනුෂ්‍යයා නිදහස් වුණා. அந்த மனிதன் விடுதலையானான். නොයකුත් ප්‍රශ්න ගැටලු පීඩාකාරී දේ තුල ඔබ මේ වෙලාවේදී ඔබ සිරින්න පුළුවන්. ඔබ හිතන්න පුළුවන් මමත් ඒ වගේ තමයි මම ලස්සනට ඉන්නවා. නමුත් මං ගැන දන්නේ නැහැ කවුරුත්. நீங்களும் சொல்லலாம், நான் அழகாக இருக்கின்றேன், யாருக்கும் தெரியாது, நானும் அநேக பிரச்சனை கஷ்டம் கவலைகளுக்குள்ளாக என்னுடைய வாழ்க்கையும் குழம்பி போயிருக்கிறது என்று நீங்களும் මගේ நினைக்கலாம். සහෝදරයා සහෝදරි මේ යක්ෂාත්ම මේ දෙවියන් වහන්සේට විරුද්ධ මේ යක්ෂයා මනුෂ්‍යයන්ට පීඩා කරනවා, කරදර කරනවා, මනුෂ්‍යයන්ව ලැජ්ජාවට පත් කරනවා. இந்த பிசாசின் கிரியைகள் என்ன? மனுஷனை அழிப்பதும் அவர்களை வெட்கப்படுத்துவதும் அவருடைய வாழ்க்கைக்கு கஷ்டத்தை கொடுப்பதும் பிசாசின் கிரியையாயிருக்கிறது. සිහිය නැති කරනවා, සිහිය අවුල් කරනවා. அவர்களுடைய புத்தியை கலங்க பண்ணி புத்தி தெளிவற்றவர்களாக பிசாசு அங்கே மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஆளுகை செய்கிறான். ජීවිතේ කිසිත් නැති තත්යකට මේ යක්ෂයා අපිව පත් කරනවා. இந்த பிசாசானவன் வாழ்க்கையை ஒன்றும் இல்லாததாக அழித்து போடுகிறவனாயிருக்கின்றான். මගේ සහෝදර සහෝදරි මේ සඳ කාලේ උන්වහන්සේ සූදානම සිටිනවා අවුල් වෙච්ච අපගේ ජීවිත උන්වහන්සේ සකස් කරන්නට මේ ස්ථානයේ සඳහන් කරා මේ යක්ෂා වේශ වූ මිනිසයා සිහිය ඇතිව ඇඳුම් ඇඳලා වාඩි වෙලා හිටියා කියලා. அன்பானவர்களே, குழப்பம் அடைந்திருக்கிறதான உங்கள் வாழ்க்கையை விடுதலையாக்க இயேசு ஆயத்தமாயிருக்கின்றார். ஏனென்றால் அசுத்த ஆவிகளால் பிடிக்கப்பட்ட இந்த மனிதன் இயேசுவினால் விடுதலையாக்கப்பட்டு அங்கே உடைகளை உடுத்தி அவன் அமர்ந்து புத்தி தெளிந்து விடுதலையாக்கப்பட்டிருந்தான். ඒ අර සහෝදරියන් දෙන්න කිව්වා. அந்த சகோதரிகள் ரெண்டு பேரும் சொன்னார்கள், මාවතකම සහෝදරියයි මඩගල්ලේ සහෝදරියයි කිව්වා මම අපි දැන් ඒ පිළිවෙල කරලා යනවා. දැන් එයාලගේ ජීවිත සකස් වෙවි යනවා. යක්ෂයා දුර වෙලා, යක්ෂයා ඉවත් වෙලා, යක්ෂයාට ඒ ජීවිතවල කරන්න දෙයක් දැන් ඉතුරු වෙලා නැහැ. அந்த இரண்டு சகோதரிகள் சொன்னார்கள், எங்களுடைய வாழ்க்கை இப்பொழுது விடுதலையாக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவோடு நாங்கள் செல்கிறோம். அவர் எங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்பி விடுதலையாக்கி உருவாக்கி எங்களை நடத்துகிறார். இனிமே சாத்தானுக்கு அவருடைய வாழ்க்கையில் எந்த அதிகாரமும் இல்லை. දැන් ඔවුන් දිය ඇලවල් ළඟ සිඳවූ පළ ඇති ගසක්කා සමාන වන්නේය. அவர்கள் இப்பொழுது நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு இலையுதிரா மரங்களைப் போல கனி தந்து செழித்திருப்பார்கள். දැන් සඵලත්වයේ පැමිණෙනවා, ආශිර්වාදයේ පැමිණෙනවා. இப்பொழுது செழிப்பும் ஆசீர்வாதமும் அவருடைய வாழ்க்கையில் வருகிறதா இருக்கிறது. හලෙලූයා. ஹalleluya. හලෙලූයා. ஹalleluya. අලුත් ආරම්භය ජීවිතයට දීලා புதிய ஒரு ஆரம்பத்தை, புதிய துவக்கத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். ඒ ප්‍රීති උපදන මහත් ආරංචිය දැන් ඔවුන් සමග ගමන් කරනවා. அந்த மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தி அவர்களோட பயணிக்கிறது. හලෙලූයා. ஹalleluya. මගේ සහෝදර සහෝදරි என்னுடைய சகோதரனே சகோதரியே, මේ සඳ කාලේ இந்த மாலை நேரத்திலும் උන්වහන්සේ කියනවා தேவன் சொல்லுகிறார், ඒ වෙහෙස, ඒ බර, ඒ දුක, නොහැකියාව, අමාරුකම, වේදනාව ගමන් කරන්න බැරි මේ වෙහෙස
සියල්ල උන්වහන්සේට බාර දෙන්න කියලා. உங்களுடைய எல்லா கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் உங்களுக்கு முடியாத உங்களுக்கு இயலாத எல்லா காரியங்களிலும் அவருக்கு ஒப்புக்கொடுங்கள் என்று தேவன் சொல்லுகிறார். හලෙලූයා. ஹalleluya හලෙලූයා. හalleluya. ඔබ තියාගෙන ඉන්න ඕනේ ඒ බර ඒ ජීවිතේ. ඔබ ඇව්වා හොඳටම ඒ සාක්ෂිය. ඒවා ඔක්කොම උන්වහන්සේ අරගත්තා. උන්වහන්සේගේ අතට ගත්තා. உங்கள் பாரங்களை நீங்கள் வைத்துக் கொண்டிருக்க தேவையில்லை. நீங்கள் சாட்சியை கேட்டீர்கள். அவர்கள் பாரங்களை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். උන්වහන්සේ ඒකට තමයි ඒ දෙයට තමයි උන්වහන්සේ මේ මහ පොළොවට පැමිණියේ. இதற்காகவே இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். හලෙලූයා. ஹalleluya. මගේ සහෝදරය සහෝදරි උන්වහන්සේ කියනවා යෙසායා 53ට එනකොට උන්වහන්සේ කියනවා ஏசாயா 53வது அதிகாரத்துக்கு வரும்போது தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு இப்படியாக சொல்லுகிறது. උන්වහන්සේ උසුලා ගත්තේ අපේ දුක්. அவர் மெய்யாக எங்கள் பாடுகளை ஏற்றுக்கொண்டார். උන්වහන්සේ කුරුසේ උන්වහන්සේ උසුලා ගත්තේ අපේ දුක. அவர் சிலுவையிலே எங்களுடைய துக்கங்களை சுமந்தார். ගන්න මේ වචන ඔබගේ ජීවිතේට උන්වහන්සේ දරා ගත්තේ අපිට දරා ගන්න බැරි ශෝකය. நீங்கள் இந்த வார்த்தைகளை உங்களுடைய வாழ்க்கைக்கு எடுத்துக்கொள்ளுங்கள். அவர் சுமந்தது எங்களுக்கு சுமக்க முடியாத எங்கள் பாடுகளையும் துக்கங்களையும் அவர் சுமந்து கொண்டார். උන්වහන්සේගේ ප්‍රේමය උන්වහන්සේ ආකාරව ප්‍රකාශ කළා. அவருடைய அன்பை அப்படியாக எங்களுக்கு அவர் வெளிப்படுத்தினார். උන්වහන්සේ තුවාල වුණේ කසපාර ලැබුවේ අපේ අපරාධ හින්දා. அவர் காயப்பட்டது எங்களுடையதான மீறுதல்களின் நிமித்தம். අපේ අයුතුකම හින්දා අපගේ පාපේ හින්දා උන්වහන්සේ පොඩි වුණා, තැළුණා, බිඳුණා. උන්වහන්සේ ලැජ්ජාවටපත් වුණා. උන්වහන්සේ ලැජ්ජ වෙලා අපේ ලැජ්ජාව උන්වහන්සේ ඉවත් කරා. நம்முடையதான அக்கிரமங்களினாலே அவர் நொறுக்கப்பட்டார், சிதைக்கப்பட்டார். எங்கள் வெட்கங்களை நீக்கும்படியாக இயேசு வெட்கப்பட்டார். අපිට සමාදානය දෙන දඬුවම උන්වහන්සේගේ අතට ගත්තා. අපිට සමාදානය දෙන්න. எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் தண்டனை அவர் மேல் வந்தது. හලෙලූයා. ஹalleluya හලෙලූයා. ஹalleluya. මගේ සහෝදරය සහෝදරි මම අර ඉස්සෙල්ලා කියපු කතාව ආයේ ඉතුරු කතාව කියන්න මම ඔබට. நான் மிகுதியான சம்பவங்களை சொல்லுகின்றேன். දේවචනේ සඳහන් කරනවා தேவனுடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. එක රාජාවලිය දෙක රාජාවලිය පොතේ 2 ராஜாக்கள் புத்தகத்திலே හතේ සඳහන් කරන පොඩි සිදුවීමක්. 7வது அதிகாரத்திலே ஒரு சம்பவம் சொல்லப்படுகிறது. එතන තියෙන යුද්ධයක්. அங்கே ஒரு யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. එතන සඳහන් කරනවා ඒ 7 වෙනි පරිච්ඡේදයේ. அந்த 7வது அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது. හalleluya. ஹalleluya. මේ සවස් යාමේ இந்த மாலை நேரத்திலும் ඔබ උන්වහන්සේට කියන්න ස්වාමිනී நீங்கள் அந்த தேவனுக்கு சொல்லுங்கள், தேவனே අද මගේ ජීවිතේ බලවත් දෙයක් කරන්නට. என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பலத்த காரியத்தை செய்யும். හalleluya. ஹalleluya. එතන සඳහන් කරනවා அந்த இடத்திலே சொல்லப்படுகிறது මේ සමාරිය කියන ඒ ඊශ්‍රායල් වල ලොකු යුද්ධයක් පැමිණියා. இஸ்ரவேலிலே சமாரியாவிலே ஒரு பெரிய யுத்தம் நடைபெறுகிறது. ඒ යුද්ධ වෙලාවේදී ඒ රට සිරියා හමුදාව ඇවිල්ලා වට කරගත්තා. அந்த யுத்தத்தின் நேரத்திலே இந்த சீரியரின் படைகள் அந்த நாட்டை முற்றுகை போட்டார்கள். ඒ වෙලාවේදී ඒ රටේ තත්ත්වය මේ ආකාරව තිබුණේ. அந்த நேரத்திலே அந்த நாட்டினுடைய நிலைமை இப்படியாகத்தான் இருந்தது. ඒ මොනවාද මේ මනුෂ්‍යර කැම බීම නැහැ. ඇයි රට වට කරලා සිරියා හමුදාව ඇවිල්ලා රට වට කරලා මිනිසුන්ට එළියට යන්න බෑ. රට ඇතුලේ කැම බීම නැහැ. මිනිස්සු දුක වේදනාවටපත් වෙලා. இந்த இடத்தில் இந்த சிரியாவின் படைகள் வந்து இந்த சமாரியாவை கைப்பற்றியபடியால் ஜனங்களுக்கு வெளியே செல்லவும் முடியாது, உள்ளே வரவும் முடியாது. இதன் நிமித்தமாக சாப்பிட குடிக்க எதுவுமே இல்லாமல் அங்கே ஜனங்கள் பஞ்சத்திலே துக்கத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். මේ වෙලාවේදී මිනිස්සු ඊටාම පීඩාවට මේ රටේ මිනිස්සු ඊටාම පීඩාවටපත් වෙලා ඉන්න වෙලාවේදී මේ අතරේ හිටියා ඒ වාසල් දොරකඩ ඒ කියන්නේ ඒ පවුර ළඟ කුෂ්ඨ රෝගීන් 4 දෙනෙක් සිටියා. இப்படியான துக்கத்தோடு பஞ்சத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற வேளையிலே இந்த சமாரியா நாட்டினுடையதான வாசலின் அருகே 4 குஷ்டரோகிகள் இருந்தார்கள். ඒ කාලේ කුෂ්ඨ රෝගීන්ට කුෂ්ඨ ලෙඩක් හැදුනාම ඒ අයට රට තුල ඉන්න බෑ. ඒගොල්ලෝ රටින් පිට කරලා නැත්තම් වෙන්ව ඉන්න වෙනවා ඒගොල්ලන්ට. அந்த நாட்களிலே குஷ்டரோகம் ஒருவருக்கு வருமாக இருந்தால் அவர்கள் நாட்டுக்குள்ளாக இருக்க முடியாது. நகர வாசலுக்கு அப்பால் அவர்கள் இருக்க வேண்டும். ඒ වෙලාවේදී දැන් රට ඇතුලේ බඩගින්න සාගින්න இந்த நேரத்திலே நாட்டுக்குள்ளாக பசியும் பட்டினியும் காணப்பட்டது.
දැන් මේ 4 දිනක් කතා වෙනවා. රට ඇතුළට අපිට යන්න බෑ. ඒකට ගියොත් අපි මැරෙන්න යනවා. இந்த 4 குஷ்டரோகிகளும் அந்த பட்டணத்துக்கு வெளியே இருந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு பட்டணத்துக்குள் போகவும் முடியாது, இப்படியே இருந்தால் நாங்கள் மரிக்க வேண்டும் என்று. පිට වෙලා යන්නත් බෑ. එළියේ හමුදාව වෙනත් රටක් හමුදාවක් ඇවිල්ලා මේ රට අල්ලගන්න. பட்டணத்தை விட்டு வெளியே ஓடி செல்லவும் முடியாது, அங்கே சீரியரின் படைகள் இருக்கிறார்கள். පිළිතුරක් ඕන. இப்போ ஒரு பதில் வேண்டும், ஒரு தீர்வு வேண்டும். අපි ඇතුලේ හිටියත් මැරෙනවා, පිට හිටියත් අපි මැරෙනවා. நாங்கள் உள்ளே சென்றாலும் மரித்து போவோம், வெளியே போனாலும் மரித்து போவோம். දැන් අපි පිටනින් තීරණයක් ගන්න ඕන. අපි තීරණය කරනවා. අපි තීරණය කරලා අපි එළියටම යමු. ආලෝකයටම යමු. පිට වෙලාම යමු. இந்த 4 பேரும் தீர்மானிக்கிறார்கள், நாங்கள் வெளியே செல்லுவோம் என்று. ஹalleluya 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 ஹalleluya. මගේ සහෝදර සහෝදරි, සත්‍යතාවය නුඹලා නිදහස් කරනවා ඇත. சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். සැබෑව නුඹලා නිදහස් කරනවා. சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். මේ සමස්යාමේ ඔබ පිළිතුරක් නැති තැනක ඉන්නවා. இந்த மாலை நேரத்திலும் ஒரு பதில், ஒரு தீர்வு இல்லாத ஒரு கட்டத்திலே, சூழ்நிலையிலே நீங்கள் இருக்கிறீர்கள். ඔබට කොයි පැත්තක් බැලුවත් පිළිතුරක් නැහැ. எந்த பக்கம் பார்த்தாலும் எந்த ஒரு பதிலும் உங்களுக்கு இல்லாமல் இருக்கிறது. කොයි පැත්තක් බැලුවත් පිළිතුරක් නැහැ. எந்த பக்கம் பார்த்தாலும் எந்த பதிலும் இல்லாமல் உங்களுக்கு මේ இருக்கிறது. දේ කරත් මට උත්තරයක් නැහැ. මේ දේ කරත් මට උත්තරයක් නැහැ කියලා ඔබ කල්පනා කරමින් සිටිනවා. நீங்க சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள், நான் எதை செய்து பார்த்தாலும் எனக்கு எதிலுமே எந்த ஒரு பதிலும் இல்லாமல் இருக்கிறதே என்று. නමුත් තීරණයක් ඔබට තියෙනවා. යහපත් ආරංචියක් ඔබට තිබෙනවා. ஆனாலும் உங்களுக்கு ஒரு நல்ல தீர்மானமும் ஒரு நல்ல செய்தியும் உங்களுக்கு இருக்கிறது. ඔබට උන්වහන්සේ කිව්වා බය වෙන්න එපා. அவர் சொன்னார், பயப்படாதிருங்கள். දේවදූතයෙක් කිව්වා බය වෙන්න එපා. தேவ தூதர்கள் சொன்னார்கள், பயப்படாதிருங்கள். යහපත් ආරංචිය මේ පොළවේ තිබෙනවා. ஒரு நல்ல நற்செய்தி இந்த பூமிக்கு வந்திருக்கிறது. තීරණය ගන්න ඕන ඔබයි. நீங்களே தீர்மானத்தை எடுக்க வேண்டும். ඒ ආරංචියට ඇතුල් වෙන්න ඕන ඔබයි. அந்த நற்செய்தியை அந்த நற்செய்திக்கு உங்களை நீங்களே ஒப்பு கொடுக்க வேண்டும். හalleluya ஹalleluya හalleluya. ஹalleluya. කොයි පැත්තක් බැලුවත් උත්තරයක් නැහැ. எந்த பக்கத்தை திரும்பி பார்த்தாலும் எனக்கு பதிலே இல்லையே. නමුත් ඔබ ඇතුල් වෙන්න ඒ ඉයලින් පැමිණිය, ඒ ඉයලින් ආපු පොළවෙන් ආව නෙමේ, ඉයලින් ආපු ඒ පිළිතුර, ඒ යේසුස් වහන්සේ වෙතට ඔබ ඇතුල් වෙන්න, ලං වෙන්න, තීරණයක් ගන්න. இந்த மாலை நேரத்திலும் அந்த உன்னதத்தில் இருந்து வந்ததான அந்த நற்செய்தி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள், அவருக்கு நீங்கள் கிட்டி சேருங்கள். ඔබ ඒ තීරණයට ආපු වෙලාවේදී ඔබ යහපත දකින්න යනවා. ඔබ ආශිර්වාද ලබන්න යනවා. ඔබ විශාල ගසක් වගේ වැඩෙන්න යනවා. நீங்கள் இந்த தீர்மானத்தை எடுக்கும் போது நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு ஒரு பலமான மரத்தை போல, விருட்சத்தை போல நீங்கள் ஓங்கி வளர்ந்த ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள். හalleluya ஹalleluya හalleluya ஹalleluya. අර යක්ෂා වේශ වූ මිනිසයා, යක්ෂයන් ගොඩාක් බැඳිලා ආවේශලා හිටපු මිනිසයා, அந்த அநேக பிசாசுகளினாலே கட்டப்பட்டிருந்த அந்த மனிதன், ඒ මිනිසයාට උත්තරයක් ලැබුණා. அந்த மனிதனுக்கு ஒரு பதில் கிடைத்தது. මේ සමස්යාමේ මේ ස්ථානේ බොහෝ අය ඉන්නවා. හිර වෙලා බැඳිලා මුකුත් කාටවත් පෙවුන් නැති වුණාට ලොකු සිරවීමක් තුල අත හරියට අත්පය නැත අත් දෙක බැඳලා වගේ. இந்த இடத்திலும் அநேக பிரச்சனைகள், அநேக காரியங்கள், சொல்ல முடியாத காரியங்களினாலே உங்கள் வாழ்க்கை இறுகப்பட்டு, நெருக்கப்பட்டு, கட்டப்பட்டிருக்கு. சரியாக சொல்ல போனால் கை கால்களை கட்டி போட்ட விதமாக உங்களுடைய வாழ்க்கையும் நெருக்கப்பட்டிருக்கிறது. මේ ස්ථානයේ සිටිනවා. இந்த இடத்தில் அப்பேற்பட்டவர்கள் මගේ இருக்கிறீர்கள். සහෝදරයා සහෝදරි, என்னுடைய சகோதரனே சகோதரியே, යහපත කරා ඔබ පැමිණෙන්න நீங்கள் நன்மைக்கு நேராக வாருங்கள். තීරණයක් ගන්න. தீர்மானத்தை எடுங்கள். ඒ යහපත, ඒ මහත් ආලෝකය දකින්න, ආලෝකය යේසුස් වහන්සේ, ඒ ආලෝකයෙන් ආලෝකමත් වෙනු පිණිස ඔබ මේ වෙලාවේදී තීරණයක් ගන්නට උන්වහන්සේ ඔබ සැබවින්ම හැම තත්ත්වකින්ම නිදහස් කරන්නට යනවා. அவரே மெய்யான தேவனாய், அவரே சத்தியமுள்ளவராய், அவரே மெய்யான ஒளியாய் இருக்கிறார். நீங்கள் தீர்மானியுங்கள், இந்த ஒளிக்குள்ளாக நான் பிரவேசிக்க போகிறேன் என்று நீங்கள் தீர்மானியுங்கள். ඔබ කවුරුණත් කමන්නේ නැහැ. අලුත්ද පරණද කියලා ප්‍රශ්නයක් නැහැ. ඉදිරියට ඉක්මනට පැමිණෙන්න මේ සමස්යාමේ ඒ ප්‍රීති උපදන ආරංචියට ඔබ ලං වෙන්න.
நீங்கள் பழையவர்களா புதியவர்களா என்ற பிரச்சனை இல்லை. நீங்கள் முன்பதாக வந்து அந்த நற்செய்திக்கு, அந்த மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற நற்செய்திக்கு உங்களை நீங்கள் ஒப்புக்கொடுங்கள். කාටවත් පෙනුන්නේ නැති වුණාට අර යක්ෂාවේශම වූ මනුෂ්‍යයා හැමෝම දැක්කා. யாருக்குமே விளங்கவில்லை. அந்த பிசாசினால் பிடிக்கப்பட்ட அந்த மனுஷனை கண்டார்கள். නමුත් ඔබේ தත්තේ කාටවත් පේන්නේ නැහැ වගේ තියෙනවා. නමුත් ඔබ ඉන්නේ හිර වෙලා බැඳිලා අමාරුවෙන් ඔබ ගමන් කරන්නේ ඔබේ ජීවිතේ. ஆனால் நீங்கள் உங்களை பார்ப்பதற்கு அப்படி இல்லாவிட்டாலும் உங்களுடைய இருதயம், உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்குள்ளாக நீங்கள் கட்டப்பட்டவர்களாக வேதனையோடு துக்கத்தோடு இருக்கிறீர்கள். ඔබ ඉක්මනට ඉදිරියට පැමිණෙන්න ඔබ කවුරුණත් කමන්නේ. ඉක්මනට ඉදිරියට පැමිණෙන්න උන්වහන්සේ මහත් දෙයක් ඔබේ ජීවිතේ කරන්නට යනවා. நீங்கள் விரைவாக முன்பதாக வாருங்கள். கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே செய்ய போகின்றார். හලෙලූයා හලෙලූයා. යේසුස් වහන්සේගේ නාමයෙන්, යේසුස් වහන්සේගේ නාමයෙන් ඔබ ඉක්මනට ඉදිරියට පැමිණෙන්න. ඔබට උන්වහන්සේගේ ආශිර්වාදය කරා ගමන් කරන්නට උන්වහන්සේ අත දෙන්න යනවා. ඔබට උදව් කරන්නට යනවා. මේ වෙලාවේදී ඔබ කවුරුණත් කමන්නේ. ඔබේ අතපය බැඳලා වගේ, ඔබට අඩිය තියන්න බෑ වගේ, ඔබට නිකන් වේසයි වගේ, ඔබට මොකුත් තේරෙන්නේ නැහැ වගේ සමහර වෙලාවට ඔබේ ජීවිතේ ඉස්සරහට පැමිණෙන්න, ඉදිරියට පැමිණෙන්න අපගේ පාලකවරු ඔබට යාඥා කරන්නට යනවා. ඔබ නිදහස් වෙන්න යනවා. ඔබට ආශිර්වාදය පැමිණෙන්න යනවා. இந்த இடத்தில் இருக்கிறீர்கள். கை கால்களை கட்டப்பட்டு நெருக்கப்பட்டு ஒரு பாரத்தோடு, ஒரு மாச்சலோடு, ஒரு பிரயாசத்தோடு, வாழ்க்கையிலே ஒரு போராட்டத்தோடு இருக்கின்றவர்கள் இந்த இடத்தில் இருக்கிறீர்கள். அப்பேற்பட்டவர்கள் இங்கு முன்பதாக வாருங்கள். உங்களுக்காக போதகர்கள் ஜெபிக்க போகிறார்கள். சுத்த நாமேன், பலகத்து நாமேன், விஸ்மித நாமேன், விஸ்மித நாமேன்.